கைஸ், ஓவர்டேக் அப்படிங்கிற இந்த ஒரு ரேசிங் அனிமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலில் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரேசிங் அனிமே இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் இந்த ஓவர்டேக்கோட சீசன் 1 வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மொத்தமேட்டை பார்த்துடலாம். வீடியோக்களை போகிறது எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எடுத்து பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இந்த சீரீஸோட பிளாட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவர் ரேஸில் ஜெயிச்சிட்டு அந்த வின்னிங் பாடுங்கள அந்த வின்னிங் பாடில் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அவர் காட்டுவார். சின்ன வயசில் பார்த்த அந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அவனே பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை வருது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் இருந்து போயிடாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவன் எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜில் ஏறுனா அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட கதையாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீரீஸோட பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த சீரீஸில் இருக்க இந்த ஒரு கேரக்டர் தண்ணி ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரீஸில் மெயினாக வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க. அந்த 2 கேரக்டர் பக்கவாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட ப்ரோட்டகனிஸ்டான ஹருக்கா அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர். அது இது பார்த்தீங்கன்னா கோயா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். இந்த கேரக்டருக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பக்கவாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீப்புள்ஸை ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையால் அவர் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை ஃபோட்டோ எடுக்க அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேசிங்னா என்ன அப்படிங்கிற ரேசிங்கோட ரூல்ஸை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காத இந்த ஒரு கோயவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேசிங் தவிர வேறு ஒன்றுமே தெரிஞ்சுக்காத இந்த ஒரு ஹருக்காவும் எப்படி ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரி போகும். அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துச்சு. இந்த ரேசிங் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷன் அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா எமோஷன் சீக்வன்ஸ் அவங்க பக்காவாக எடுத்திருந்தாங்க. எமோஷன் சீக்வன்ஸ் அவங்க எவ்வளோ பக்காவாக எடுத்தாங்களோ அதே அளவுக்கு இந்த சீரீஸில் இருக்க அந்த ஒரு ரேசிங் மேட்டரை சூப்பராக எடுத்திருந்தாங்க. ரேசிங் சீக்வன்ஸ்லாம் அனுப்ப அதுக்கான அந்த ஒரு அனிமேஷன் பார்த்து இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது தாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்தது. அப்படியே அந்த ஒரு ரியல் லைஃப் ரேஸ் பார்க்குற அந்த ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையும் தாண்டி இந்த சீரீஸோட ஃபினாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து அப்படியே வந்து மொத்த காரையும் சுற்றி சுற்றி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவங்க அனிமேஷனை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அனிமேஷனில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆர்டியும் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கோயா கேரக்டருக்கு ரேசிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவரை ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் வந்து ரேசிங் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டர் கற்றுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒன்றுமே புரியாமல் நிற்கிறப்ப அவருக்கு பார்த்து என் சீரீஸில் ஒவ்வொரு மேட்டர் சொல்லி தருவாங்க. அவருக்கு தெரிஞ்சுக்க நீங்களே பார்த்து ரேசிங்கில் இருக்க அந்த ரூல்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் அந்த ரூல்ஸை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அவங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவே இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதில்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கோயா கேரக்டர் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரேசிங்கோட அந்த ஒரு ரூல்ஸை பற்றி சொல்லி தராங்க. இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேசிங்னா என்ன அப்படிங்கிற அந்த மேட்டரை புரிஞ்சுப்பீங்க. அதையும் தாண்டி ஒரு ரேசிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரேசருக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த ரேசர் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரகிளில் தாண்டி வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மொத்த மேட்டரை பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் அவங்க சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காசை இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த ஒரு ஹருக்கா அப்படிங்கிற கேரக்டரோட அந்த ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு டீம் இருக்கும். அந்த டீமில் அவங்களுக்கு காசு இருக்குது. பட் காசு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சீரீஸில் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த சீரீஸுக்கு நான் வந்து 10 out of 10 கொடுப்பேன்.
இப்போ இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தா என்ன டவரில் கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.